விருப்பு, வெறுப்பு, போட்டி, பொறாமை நிறைந்த இந்த உலகிலே உண்மையான நேசம் என்பது சாத்தியமே இல்லை என்று ஒருவர் வாதிடுவாரேயானால் அதற்கு என்ன பதில் என்பது இன்றைக்கான கேள்வி. ஏன்னா ஆன்மீகம் என்ன சொல்லுகின்றது என்றால், உன்னை வெறுப்பவனையும் நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இன்னைக்கு நம்மள நேசிக்கிறவங்களையே நாம இன்னும் நேசிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அது என்ன சொல்லுதுன்னா, உன்னை வெறுப்பவனையும் நீ நேசிக்க வேண்டும் அப்படின்னா, இது என்னடா இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் ஞானம் ஒன்று மட்டும் தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும். ஞானம் இல்லாமல் கண்டிப்பாக நாம் ஒரு பிரேமைக்குள்ள, நேசத்துக்குள்ள, அன்புக்குள்ள என்றே ஆக முடியாது. அது என்னையா ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஞானம், தி பெஸ்ட் ஞானம், நான் ஃபாலோ பண்ணி நான் அனுபவிக்கின்ற ஞானம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு கற்றுக் கொடுத்த ஞானம், கிருஷ்ண உணர்வு என்பதுதான். இதுல நான் மெயினா என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாயா, கிருஷ்ண மாயா. சோ இங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏங்க, கெட்டவனை போய் லவ் பண்ண சொல்றீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டீங்க. இப்ப கெட்டவனை லவ் பண்ண சொன்னதானே கஷ்டம். ஆனா கெட்டவனாக நடித்துக் கொண்டு என் கண்ணன் வரும்போது அவனிடத்தில் நேசிப்பது என்ன கஷ்டம். இவ்வளவு ஈஸி பாருங்களேன். இந்த உலகமே கண்ணன் மயம்தா. ஆனால் அவன் கெட்ட கெட்ட வேஷத்திலும் வருகின்றான் நம்மை மெருகேற்ற, நம்மை புடம்போட, நம்மை ஜொலிக்க வைக்க, நம் மனதை ஸ்ட்ரென்தன் ஆக்க. இப்படி அவனுக்கு அந்த வேஷங்கள் அவசியப்படுகின்றது. அது வேஷம் என்று பார், அது மாயா என்று பார், அது உண்மை அல்ல. அதுவும் யார்? என் கண்ணன் மாயாவாக வந்திருக்கின்றான், என்னை புடம்போட, என்னை உரு உருவேற்ற வந்திருக்கின்றான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இவ்வளவு ஈஸி. இப்போ நமக்கு எங்க கோபம் வருது, எங்க கஷ்டம் வருது, நமக்கு பிடிக்கல, இந்த டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது வரும்போது டோட்டலி லவ் மிஸ் ஆகும். சரியா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏமாற்றமாகும் போது நமக்கு வெறுப்பு வருது. எல்லாத்தையுமே கண்ணனா பார்த்துட்டேங்க. நம்ம ஒண்ணு, கண்ணன் நம் நன்மைக்கு மட்டும்தான் செய்கின்றான், எல்லாமே ஒரு சுவைன்னு பார்த்தேங்க. இந்த ரெண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது வெறும் மாய விளையாட்டு. இங்க எதுவுமே உண்மை கிடையாது. இப்ப என்ன அடிக்கலே இருக்கல்ல, எதிர்பார்ப்பே இருக்கல்ல, ஆசையே வராதுல்ல. அடிக்ஷன்னா என்ன? எதுவுமே நம்பும் போது, அது உண்மையிலேயே எனக்கு பயங்கர சுகத்தை கொடுக்குது அப்படின்னு நம்பும் போது நமக்கு அடிக்ஷன் ஆயிடுது. ஏதோ ஒரு விஷயத்து மேல, ஒரு பொருள் மேல. சரியா? ஆனா இது விஷயம் என்பது மாயை, அந்த விஷயமாக இருப்பவன் கண்ணன் என்ற உண்மை. அப்போ உண்மையில அடிக்ட் ஆனா கூட தப்பு இல்ல. உண்மையில அடிக்ட் ஆனா அந்த உண்மை கடைசி வரைக்கும் இருக்கத்தான் போகுது. அது அழியாதது, மறையாதது, ஒன்றும் ஆகாதது, சாஸ்வதமானது, அதுவே நாமாக இருப்பது என்ற அந்த உண்மையில் நீங்கள் அடிக்ஷன் ஆனாலும் தப்பில்லை. எதுல அடிக்ஷன் ஆனா தப்பு? அந்த வேஷத்துல. வேஷத்துல எப்போ அடிக்ட் ஆகும்? அது வேஷம் இல்ல, உண்மைன்னு நினைச்சாதான் அடிக்ட் ஆகும். நல்ல வேஷமா இருந்தா அடிக்ட் ஆகும், கெட்ட வேஷமா இருந்தா வெறுப்பு வரும். இந்த விருப்பும் வெறுப்பும் வேஷத்தை உண்மை என்று நம்பும் போது மட்டும்தான் வரும். நீங்க அழகா எக்ஸாம்பிள் சொல்றீங்க, தேர்ட் பர்சன்ட் எல்லாம் என்னால லவ் காட்ட முடியுது, ஃபர்ஸ்ட் பர்சன்ட் மட்டும்தான் லவ் காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அது ஏன் அப்படி? தேர்ட் பர்சன்ட் எதுவும் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க முடியாது. சரியா? ஆட்டோமேட்டிக்காவே எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம மாயையா பாக்குறோம் தேர்ட் பர்சன். அதனால அவன்கிட்ட பற்று வைக்காம இருக்கும். ஏன்னா அவன் நம்ம கூடவே இருக்க போறது இல்லை, அவன் போயிடுவான், அவனை நான் கட்டுப்படுத்தவும் முடியாது. அப்போ இது மறையக்கூடியது, இது போகக்கூடியது, இது மாறக்கூடியது என்ற ஒரு உண்மை தேர்ட் பர்சன் இருக்குங்க. And that is why we are able to love the third person. ஃபர்ஸ்ட் பர்சன் அதே கதை தான், என்ன வேணா நடக்கலாம், அதே கேஸ் தான். ஆனா நான் நம்புறேன் லூசுத்தனமா, என் பையன், என் புருஷன், அதனால இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் முட்டாள்தனமாக தேவையில்லாமல் எக்கச்சக்கமான நம்பிக்கை வைக்கிறேன். ஏன்னா உண்மைன்னு நினைக்கிறேன். என் பையன் உண்மை, என் புருஷன் உண்மை, உண்மை எல்லாம் கிடையாதுங்க. எப்ப வேணா நான் உன் அம்மா இல்ல, நீ எனக்கு அம்மா இல்லைன்னு அவன் சொல்லிட்டான்னா நீ அம்மா இல்லதான். மொமெண்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது நீ அம்மா இல்லைன்னு ஆகி போயிடும். நீ என்னத்த அம்மா அம்மா நீயா முத்திர குத்தி வச்சிட்டு இருக்க. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அன்பை மெருகேற்றுவதற்கு மாயையை புரிந்து கொண்டால் மட்டுமே முடியும் என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அதிலும் கிருஷ்ணமாயா என்று புரிந்து கொண்டால் சொல்லவே வேணாங்க. ஏன்னா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிக்ஷன் வராது, வெறுப்பு வராது. ஃபர்ஸ்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னா நீங்க அதை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வரும். எவனோ ஒருத்தன் அடிக்கிறான், விளையாட்டுக்காக, மாயைக்காக இந்த நிகழ்வு நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிச்சவன் மேல வெறுப்பு வராது. கேம்ல நான் இப்ப அடி வாங்கிட்டேன், அவ்வளவுதான். இப்ப நீ அதை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ பண்ணிக்கோ. கேம் ஃபீல்ட்ல பண்ணு.
அவனை வெறுக்காம பண்ணு. இந்த கேம்ல நான் என்ன ரோல் எடுக்கணுமோ ரோல் எடுத்து பண்ணு. அடி வாங்குறதே ரோலா இருந்தா அதையும் சந்தோஷமா அனுபவிச்சு பண்ணு. விளையாட்டா பார்த்தா, மாயையா பார்த்தா, சினிமாவா பார்த்தா கண்டிப்பாக நமக்கு வெறுப்பு வராது. அடிக்ஷனும் ஆகாது. ஸோ தட் இஸ் த மேஜர் பாயிண்ட் வை ஐ அம் ரிப்பீட்டட்லி மாயா ஃபீல்டுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தன் குடுக்குறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுலயும் கிருஷ்ண மாயான்னு சொல்லிட்டா. கண்ணனே அந்த மாயாவாக வருகின்றான். எல்லா வேஷங்களையும் தரித்திருக்கிறது யாருன்னா கண்ணன். அது வேஷம்னு பார்த்தாலே நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் போயிடுது அப்படிங்கிறோம். ஆனா வேஷத்தில் மறைந்திருக்கும் உண்மையை பார்த்தால், பொய்யை பார்த்தால், பொய் என்று உணர்ந்தால் விருப்பு வெறுப்பு போயிடுது. ஆனால் பொய்யாக இருப்பவனோ உண்மையான என் கண்ணன் அல்லவா? என் உண்மை சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே அன்பின் திருவுருவமே அன்பில்லாத வேஷம் ஏற்றுக்கொண்டு என்னிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறது எனும் போது, if I am able to love the love of Krishna through the வேஷா, அதாவது இந்த வேஷத்தின் வாயிலாக உண்மையில் என் கண்ணனின் அன்பை அனுபவிக்கும் அற்புத பாக்கியம் கிடைக்கின்றது எனும் போது, அந்த வேஷம் என்ன வேஷம் என்பதை நான் காண மாட்டேன். அந்த வேஷம் தரித்தவனை மட்டும்தான் நான் காண்கின்றேன் எனும் போது, வேஷம் என்னை பொருட்படுத்தாது. அது என் குறுக்காக நிற்காது. அது என் அன்புக்கு தடையாக நிற்க முடியாது. எப்போ அது வேஷம் என்பது என் கண்ணனே என்று புரிந்து கொண்டார். வேஷம்னு புரிஞ்சா பத்தாது, அந்த வேஷத்தை போட்டு வந்தவன் கண்ணனே என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு தாங்க மேட்டர், வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் மாயான்னு புரிஞ்சுக்கும் போதே வேற லெவல் ரிலாக்ஸேஷன். கிருஷ்ண மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷன். என் கண்ணன் மாயையாக வந்திருக்கிறான். இதுல என்ன கஷ்டங்க உங்களுக்கு? எவனாவது ஏமாத்தி போயிட்டான். என் கண்ணன் என்னிடம் விளையாட்டிற்காக அந்த வேலையை செய்தான். அடிச்சுட்டு போயிட்டான், திட்டிட்டு போயிட்டான், என்னை பத்தி அவமானப்படுத்திட்டான், என்னை வந்து கேவலமா பேசிட்டான், எனக்கா ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்திட்டான். யாரு இதெல்லாம்? விளையாட்டுக்காக கண்ணன் விளையாட விளையாட்டு தானே. விளையாட்டை ரசிக்க பிறந்தவன் தானே நானும். இந்த உடல் உண்மை அல்ல, இந்த மனம் உண்மை அல்ல. இவை இந்த கண்ணனின் விளையாட்டை ரசிப்பதற்காக வந்த கருவிகள் தான் இவைகள் என்று நான் புரிந்து கொண்டால், இங்க நான் எதுக்காகவும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப நான் என்னையா பண்ணிட்டு இருக்கணும்? நான் என்னதான் ரோல் எனக்கு? அனைத்தையும் கிருஷ்ணமாய விளையாட்டு என்று புரிந்து கொண்டு ஆனந்தமாக நடப்பவற்றை அனுபவிக்க வேண்டும். ஜஸ்ட் என்ஜாய் வாட் எவர் ஹேப்பன்ஸ். கண்ணை மூடிட்டு அனுபவிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டியதை அவன் பண்ணுவான். நீ என்னதான் பண்ண போற? உன் மூலியமாக நடப்பதும் சரி, வெளியில் அங்கே அனைத்தும் நடப்பதும் சரி, இயக்குவது அவனே. நீ இயக்கும் வெறும் டால் தானப்பா, ஒரு பொம்மை தானே. நீ சுத்தி இருக்கிறதும் பொம்மை தானே. ஆனால் அந்த பொம்மையை இயக்குபவனோ உன் கண்ணன். பொம்மையாளாக இருப்பது யார்? உன் கண்ணன். பொம்மைகள் வேஷத்தில் இருப்பது யார்? உன் கண்ணன். இப்படி நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் போது கிருஷ்ண உணர்வில் தெளித்தால் அன்பு ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லைங்க, லவ் ஆல் அப்படிங்கிறதே எளிதுதான் என்று நான் சொல்ல வருகிறேன். கண்ணாவா பாருங்க, அவன் வந்து மோசக்காரன், கேவலக்காரன், அதெல்லாம் வேஷம். ஆனா அந்த மாதிரி யார் இருக்கான்னா என் கண்ணன் இருக்கான். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்தில் ரசிப்பு என்பது சுலபமாக வரும். வெறுப்பு என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆதலால் நான் அனுபவித்தும் சொல்லுகின்றேன், லாஜிக்கலாவும் ப்ரூவ் பண்ணி சொல்றேன். வேதத்திலையும் சொல்லியிருக்கு. அப்படின்னா பிரத்யட்ச அனுமான ஆகமத்தின் வழியாக சொல்லுகின்றேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க, அதெல்லாம் கண்ணனால அப்பப்போ பாக்குறோம். ஆனா எல்லா நேரத்துலயும் எல்லாம் பார்க்க முடியலங்க. யாரும் குறிப்பா அந்த மாதிரி ஏதாவது நாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இடத்துல எல்லாம் வரமாட்டேங்க. கண்ணனே நினைவுக்கு வரமாட்டேன். இப்படின்னு நீங்க வந்து சொல்றதை விட அத்தியாச வைராகியத்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஆஃப்டர் ஆல் ஃபீல் தானேங்க. அந்த மனசுக்கு ஏதாவது நினைக்காம இருக்கவே முடியாதுங்க. எனக்கு யாரும் நினைச்சிட்டு இருப்பான். பேசியிருந்தீங்கன்னா அதை நினைப்பான். நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு நினைப்பான். ஏதாவது ஒரு படத்தை பாக்குறீங்கன்னா அந்த படத்தையே நினைப்பான். ஸோ கீப்பான் ஒரு பொண்ணை பார்த்துட்டா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருப்போம். நினைக்காம இருக்க முடியாது இந்த மனதிற்கு. ஆனால் நினைக்கும் போது அதை நினைத்துக்கொள். எதை நினைத்தாலும் கண்ணன் அந்த மாதிரி இருக்கான், கண்ணன் அந்த மாதிரி இருக்கான், கண்ணன் இந்த மாதிரி இருக்கான். எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை கண்ணனை மட்டும் போட்டு நினைச்சு தொலையே. இப்ப நினைக்க வேண்டாம்னு சொன்னாதானே கஷ்டம். மனமே நினைத்து தொலை, என்ன வேணும்னாலும் நினைத்து தொலை. ஆனால் நினைக்கும் போது எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் என் கண்ணனே மாயையாய் வதிக்கின்றான் என்று எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை மட்டும் போட்டு நினைச்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக விருப்பு வெறுப்பு மறைவதை காணலாம். ஆனால் எண்ணங்கள் வெறுமனே ஓடினாலும் விருப்பு வெறுப்பும் அகங்காரம் அதிகரித்துக் கொண்டே போகும். அதே எண்ணத்தில் கிருஷ்ணமாயையை புகுத்திக் கொண்டு ஓட்டினால் உன் அகங்காரம் அடியோடு மண்ணாகி போய்விடும் என்ற இந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை சிந்தித்தாலும் கிருஷ்ணமாயா என்பதை புகுத்தி சிந்திக்க முயற்சி செய்யுங்கள். கிருஷ்ணமாயை அனுபவிப்பது மிகவும் எளிதாகும். அது புரிந்த மாத்திரத்தில் லவ் ஒன் அல்ல, லவ் ஆலே எளிதாகிவிடும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.